ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் பண்ண சொன்னார். அந்த ப்ராஜெக்ட் வந்து சில லட்சம். அப்போ ரொம்ப லட்சங்கிறது பெரிய விஷயம், பல லட்சம். அது அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு, பாதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாதி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், இன்னும் இவ்வளோ தேவைப்படுது, அக்கௌண்ட்டில் பணமே இல்லையே, என்ன பண்ண வருதாரு? நான் சொன்னேன், கொடுத்தா நடத்துவோம், கொடுக்காட்டி நிறுத்துவோம். யாராவது கேட்டால் தைரியமாக சொல்லுவோம், ஆண்டவர் பாதியில் நிறுத்திட்டார், அவர்கிட்ட காசு இல்லை போல. நமக்கு என்ன, நம்ம ஒன்லி கொரியர் டெலிவரி பாய்ஸ். யாருக்கிட்டையாவது காசு கொடுக்க சொல்லுவார், கொடுப்போம். அவன் வந்து வேலை செய்வான், நம்ம சூப்பர்வைசர் தான். நம்ம வேலை நமக்கு என்ன தெரியுமா? கொத்தனார் எவ்வளோ சிமெண்ட்டுக்கு எவ்வளோ மண்ணு கலப்பாருன்னு நமக்கு தெரியுமா? போய் கேட்டோம்னா அவர் டென்ஷன் வேறு ஆவார். அடுத்த ஒரு தடவை சொல்லுவார், ரெண்டாவது தடவை கேட்டோம்னா, சார் நீங்கள் போய் நில்லுங்களேன், நான் பண்ணிவிட்டு உங்களை நல்லா பண்ணித்தரேன் சார், நீங்கள் போங்க சார். அவருக்கே தெரியும் உங்களுக்கு எண்ணி ஆண்டவர் அப்படி தான் வச்சுருக்கிறார். தம்பி நீ எதையும் யோசித்துறாத, யோசிக்கிறதுக்கு நான் இருக்கேன். நான் நிற்க சொல்கிற இடத்துல நில்லு, உன் அக்கௌண்ட்டில் பணம் வரும், கொடுக்க சொல்கிறவங்ககிட்ட கொடுத்துரு, அவன் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவான். நான் என்ன பண்ணணும், பார்த்துக்கிட்டு நில்லு. இல்லை நான் ஏதாவது நீ உள்ளே புந்து கெடுத்துறாத. அதான் ஆண்டவர் சொல்கிறார். பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் 5-3 அடுக்க சுற்றி கரெக்ட் பண்ணி வச்சுருப்பார். நமக்கு அப்படியே ஒரு பயம், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன ஆகுமோ. ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. உன்னோட எதிர்காலம் அத்தனையும் கர்த்தர் கரத்தில் வரையப்பட்டிருக்கு. நம்ம கையில் வரையில, அவருக்கு தெரியும். நம்ம கையில் வரைஞ்சா இது தேஞ்சு போயிடும், நம்ம கையில் வரைஞ்சா கை ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சி போயிடும். அவர் அதனால தான் எங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறாரு, அவர் கையில் வச்சுருக்கிறாரு.